இன்றைக்கி வந்து சார்கோல் சோப் தாங்க செய்ய போகிறோம். அதோட பேசிக் ப்ராசஸ் நம்ம சார்கோல் செய்யணும். சார்கோல் செய்கிறதுக்காக வீட்டில் தேங்காய் உடைச்சப்போ 2-3 தடவை தேங்காய் சிரட்டையை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சிடணும். அதை வந்து இந்த மாதிரி அடுக்கி இது எரியணுன்றதுக்காக 2-3 சூடம் போட்டுக்கிறேங்க. தேங்காய் சிரட்டையை எரிக்கும் போது நீங்கள் ஒன்று ஒன்றா அடிக்கிறாதீங்க, அப்படியே லைனாக அப்படி இருக்குன்னா அது வந்து எரியாது. இப்படி ஒரு கேவ் மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க. அதில் சூடம் போட்டது எதுக்குன்னா எரிய ஆரம்பிக்கணுன்றதுக்காக. எரிய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்களுக்கு தேங்காய் நார் இருக்கனால அது டக்குன்னு பிடிச்சிருங்க. போக போக இப்படி ஒன் சைடாக வெந்துடுங்க. ஒன் சைடாக வேகும்போது இன்னொரு சைடு வேகலேன்னு நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏற்கனவே வெந்ததை அப்போவே தண்ணி தெளித்து இறக்கி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சார்கோல் கொஞ்சமாவது கிடைக்கும். நீங்கள் அப்படியே மொத்தமாக எரிஞ்சு எடுத்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பவுடர் ஆகிடும், சார்கோலே கிடைக்காதுங்க. தண்ணி தெளித்து பேட்சாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பேட்சாக எடுத்து வச்சு மொத்தமாக எனக்கு வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் எவ்வளோ தேங்காய் எடுத்தேன் இவ்வளோ தாங்க சார்கோல் வந்திருக்கு. இதை வந்துட்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, தண்ணி தெளித்து இறக்கனால இந்த ஈரம் ஃபுல்லாக அது வந்து போகணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் சுத்தமாக இல்லாட்டி தான் நம்மளால் சார்கோல் பவுடர் செய்ய முடியும். இது ஆறுறதுக்கு ஒரு 5 hours போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெயிலையும் வச்சு காய விடலாம், ஃபேன்லேயும் வச்சு காய விடலாங்க. 5 hours கழித்து வந்து சார்கோல் ரெடி ஆகிரும். அப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சார்கோல் வந்து ஃபுல்லாக வந்து காஞ்சிருச்சு, போட்டாலே சவுண்ட் வருது. இதை வந்து அரைக்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை அரைச்சிக்கலாங்க. இந்த சார்கோலை வந்து அரைச்சி நாட் ஓன்லி ஃபார் சார்கோல் சோப், நம்ம இதை வச்சு காஜல் செய்யலாம், குழந்தைங்களுக்கு மை செய்யலாம், ஹேர் டை செய்யலாம், சார்கோல் சோப் செய்யலாம், இன்னும் நிறைய செய்யலாங்க. அதனால் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து 2 தடவை நல்லா ஃபைனாக இருக்கணுன்றதுக்காக ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஜலித்து எடுத்ததை இன்னொரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சோப்புக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு 2 ஸ்பூனுக்குள்ளே தான் தேவைப்படும். மிச்சத்தை வந்து நம்ம மற்றது அதாவது காஜல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோப்புக்கு, சார்கோல் சோப்புக்காக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து அதையும் ஜலிச்சு எடுத்துக்கிறேங்க. இது கூட நம்ம இப்போ எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா சார்கோல் பவுடர், அது ஒரு 3/4 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விட்டமின் இ கேப்சூல்ஸ் நான் சேர்த்துக்கிறேங்க. தென் இது கூட ஒரு 3 மூடி அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா, பவுடரை நம்ம வந்து கிளிசரினில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். கிளிசரினோட மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து கிளிசரின் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்சர், சார்கோல் மிக்சர், அது வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் மொல்ல ஊற்றி வச்சுக்கலாங்க. இதில் வந்து ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுக்க போகிறேன். இந்த சோப் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின் போர்ஸ் வழியாக அதோட ஸ்கின்குள்ளே இருக்க டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சோப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், ஓவர் நைட் விட்டாச்சு. இந்த சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி இந்த ஒயிட் கலரில் ஃபோம் மட்டும் அப்படியே இருக்குது. சோப் வந்து மற்றபடி பார்க்க சூப்பராக அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.